இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாம்பியன்ல வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இது வந்து 3rd ப்ரைஸ் வின்னிங்கு. ஸோ இப்படிப்பட்ட மாடுகள் தான் நம்ம பாவநகர் வெரைட்டியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 லிட்டர் 18 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த காலை வந்து 15 லட்சத்துக்கு கேட்டு இந்த காலை வந்து கொடுக்கலையாம். இவங்களோட ஓன் கோஷாலா டைரி ஃபார்மில் வந்து இனச்சரிக்கைக்காக தான் வச்சுருக்காங்களாம். இது காங்க்ரேஜ் ப்ரீடு, ரொம்ப ரேஷ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே நினச்சிருக்காங்க. ரொம்ப சாதுவான ப்ரீடு. நம்ம கிர்ர மாடு எப்படியோ அதே மாதிரி காங்க்ரேஜில் வந்து ஒரு 15 18 லிட்டர் பால் கறக்கணும். ஒரிஜினல் காங்க்ரேஜ்ன்றது வந்து அந்த காது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாழை இலை மாதிரி வரும். அந்த காதை வந்து நமக்கு வந்து மூடுற மாதிரி வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இந்த கொம்பு இந்த மாதிரி கச்பூச்சு காங்க்ரேஜுக்கு மட்டும்தான் வந்து இந்த குவாலிட்டியில் வந்து இருக்கும். கிராஸ் மாடு வந்து ஒரு 10 மாடு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 2-3 மாடு வளர்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ப்ராப்ளம் வராது. ஆரோக்கியமான பால் வந்து குடிக்கலாம். அனைத்து விவசாய ஆர்வலருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராஜ்கோட் குஜராத்தில் வந்து இந்தியன் கேட்டல் ஷோ ICSன்னு சொல்லிட்டு நம்ம காங்க்ரேஜ் அண்ட் கிர் உண்டான ஒரு எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி அதை ப்ரீடு வந்து இருக்குது, எப்படி அதை வந்து பால் உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னென்ன நாட்டு மாடுகளில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து இப்போ ஒரு 5 காலை வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வந்து 2 பல் காலை. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற குஜராத்தில் இருக்கிற கோஷாலாவோட ஜட்ஜு, டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் பிரேசில்லேருந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம் வந்திருக்காங்க. அதில் வந்து 2 பல் காலையில் வந்து ஃபஸ்ட்டு 3 இடத்த எது பிடிக்க போகுது. அதே மாதிரி வந்து மாடு வந்து ஒரு 5 நிப்பாட்டியிருக்காங்க, அதுவுமே 2 பல்லு. அதில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்கோ அதுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ஒரு 5 காலை 5 மாடு எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து 2 பல்லு. இப்போ பாருங்க, அதுவுமே வந்து 2 பல்லு தான். அந்த வெள்ளை இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே வந்து 2 பல்லு தான் சொல்கிறாங்க. 2 பல்லு காலையோட போய் செமிஃபைனல் முடிஞ்சு ஃபைனல்ஸ்க்காக இப்போ நின்றுட்டுருக்கு இந்த 5மே. அதே மாதிரி மாடு அந்த பக்கம் இருக்குது, எல்லாமே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே 2 பல். 2 பல்லுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கான்னு பாருங்கள். இப்போ தான் எல்லாமே வந்து பால் மறந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாவே தெரியும். எல்லாமே வந்து 4 பல் 6 பல் அப்படின்னுவாங்க நம்ம ஆளுங்க. இது பாருங்கள் 2 பல்லு தான். அந்த ரெண்டுமே 2 பல்லோட காலை. அதெல்லாம் வந்து இன்னும் இனச்சரிக்கைக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 இயர் வளர்க்கணும். பட் அந்த ப்ரீட் குவாலிட்டி பால் கெப்பாசிட்டியில் இருக்கிறதுனால, அந்தளவுக்கு ப்ரீட் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது. ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஜட்ஜஸ் இருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து அதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் மார்க்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதை நீங்களே எல்லாமே பார்க்கல. ஒரு காலைக்கு வந்து 5 பேர் 6 பேர் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே இருக்கிற குஜராத்தில் இருக்கிற டாக்டர்ஸு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து பிரேசில்லேருந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம நாட்டு மாடுகள் வந்து கிர் வந்து குஜராத்லேருந்து பிரேசிலுக்கு வந்து நிறைய மாடு வந்து போய் அங்கே வந்து இதோட டாப் குவாலிட்டி மாடெல்லாம் பிரேசில் இருக்கிறதுனால அங்கேருந்து கூட ஒரு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பேர் 6 பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒரு காலைக்கு வந்து மார்க்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அது கூட நீங்கள் அப்போயே பார்த்துருப்பீங்க, அவங்க ஸ்டேஜ் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே வந்து பிரேசில்லேருந்து வந்திருக்காங்க இந்த சாம்பியன் எது அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து காங்க்ரேஜில் வந்து நம்ம காரம் பசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ரீட். இது காங்க்ரேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் பசு. இது வந்து 2 பல்லு. இதோட மதர் மில்கிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 15 to 18 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரேஜில் வந்து ஸ்வேத கபிலான்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து 2 பல்லு மாடு. இது
வந்து காங்க்ரேஜ் ப்ரீடு ரொம்ப ரேஷ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே நினச்சிருக்காங்க. ரொம்ப சாதுவான ப்ரீடு. நம்ம கிர்ர மாடு எப்படியோ அதே மாதிரி காங்க்ரேஜில் வந்து ஒரு 15 18 லிட்டர் பால் கறக்கணும். எல்லா கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து நம்ம மாடு வளர்க்கணும் அப்படின்னா ஃபேட் பர்சன்டேஜ் இந்த காங்க்ரேஜில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து காங்க்ரேஜில் வந்து பிளாக் நம்ம கபிலா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்குறது தான் ரொம்ப நமக்கே பயமாக இருக்குது. பட் ரொம்ப சாதுவான மாடு. பாருங்கள் இது காங்க்ரேஜில் வந்து ஒரு 3வது 4வது தான் இருக்கும். இது வந்து கச்பூச் காங்க்ரேஜ். இந்த கச்பூச் காங்க்ரேஜ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு 15 லிட்டர் 18 லிட்டர் கறக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹரியானா சைடில் வர காங்க்ரேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு 3 லிட்டர் 4 லிட்டருக்கு மேலே கறக்காது. அதெல்லாம் வந்து காங்க்ரேஜில் வந்து ஒரிஜினல் கிடையாது. உங்களுக்கு காங்க்ரேஜ் வளர்க்கணும் இல்லை காங்க்ரேஜ் வந்து நம்ம பண்ணையாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து கச்பூச் வெரைட்டியில் வந்து நீங்கள் காங்க்ரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு வந்து 15 லிட்டர் 18 லிட்டர் எல்லாம் கறக்கும். ஸோ அதனால் வந்து பாருங்கள் இந்த ஒரிஜினல் காங்க்ரேஜ்ன்றது வந்து அந்த காது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாழை இலை மாதிரி வரும். அந்த காதை வந்து நமக்கு வந்து மூடுற மாதிரி வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இந்த கொம்பு இந்த மாதிரி கச்பூச் காங்க்ரேஜுக்கு மட்டும்தான் வந்து இந்த குவாலிட்டியில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். 14 लीटर 14 लीटर ना 15க்கு மேலே கறக்கும்னு சொல்கிறாங்க. 15 18 கறக்குமா ஒரு நாளைக்கு. ஓகே. இப்போ வந்து 4 பல்லில் இருக்கான். காலைங்களா பசங்களா? காலை இது. சரிங்க. இவங்க மதர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து நிப்பாட்டி இருக்காங்களா. ஓ அந்த ஆமாம், அந்த கடைசியில் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருக்கிறது. ஓகே. இப்போ இந்த வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 இதுவுமே அவங்களுக்கு தான் எப்படி? ஆமாம், இது எல்லாமே அவங்க மாடு தான் நம்ம. பட் அது வந்து இப்போ காலை வந்து இவங்க ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்களாம். இப்போதான் அது வந்து வேற ஒரு மாட்டுக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்களாம். இன்னுமே வந்து ரிசல்ட் பார்க்கல அப்படின்றாங்க. இதுதான் அவங்க அம்மா, இதுதான் வந்து அவங்க மதர். இவங்க தான். ஆமா, 15 18 லிட்டர் கறந்துருக்கான். அது கண்ணு போட்ட பிறகு இப்போ ஆல்ரெடி வந்து செனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 15 16 பீக் மில்க் ஈல்டிங்ல வந்து 15க்கு மேல கறக்கும். இதுதான் அவங்க மதர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. 3 வருஷம் 10 மாசம் ஆகுதாண்ணா. இது காங்க்ரேஜ் பிரீட். இது பல்லு வந்து 4 பல்லாம். 15க்கு மேல அவங்க மதர் மில்கிங் கெப்பாசிட்டி இருக்கான். இதுலேருந்து ப்ரீடிங் பண்ணியிருக்காங்களாம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிறந்திருக்க குட்டியெல்லாம் இது கிராஸ் பண்ணி எல்லாம் வந்து 9 மாதம் 10 மாதம் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 1 இயரில் வந்து இதுலேருந்து பிறந்த குட்டிகளுக்கு வந்து என்ன மில்கிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு அவங்க வந்து ஒரு 1 இயரில் தெரியணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மதர் வந்து ஒரு 15 18 லிட்டர் ஆல்ரெடி கறந்த ரெக்கார்ட் இருக்கா இவங்க கிட்ட. ये अभी क्या प्राइस इसका? तो ये गौशाला का है ट्रस्ट नहीं, अंदाज 5,51,00,000 5,11,000 சொல்கிறாங்க இதோட விலை, காலையோட விலை. பாருங்கள் இது காங்க்ரேஜில் வந்து நம்ம அப்பயே நேற்றே பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கும் இந்த திருப்பி வந்து பார்த்துட்ருக்கோம். இது காங்க்ரேஜில் வந்து கபிலான்னு சொல்லுவாங்க, காராம்பாசுன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து மகா காலாமா. இதோட மதர் மில்கிங் கெப்பாசிட்டி வந்து 20 22 லிட்டர் கறந்துருக்கான் ஒரு நாளைக்கு. ஒரு நேரத்துக்கு வந்து 10 to 11 லிட்டர் கறந்துருக்கான் இவங்க மதர். இப்போ வந்து ஒரு ப்ரீடிங்காக வந்து வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பல்லில் காங்க்ரேஜில் வந்து காராம்பாசு காலை. இது இந்த மாதிரி குவாலிட்டியில் மாடுகள் தேவை இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம். தேவை இருக்கிறவங்க அரவிந்த் டைரி ஃபார்மை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது காங்க்ரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து கலர். இது வந்து உங்களுக்கு வந்து கருப்பும் அதுக்கப்புறம் ஒயிட் மிக்சிங்கில் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 பல் கம்ப்ளீட்டாகி ஒரு 6 பல்ல வந்து இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கான். இது வந்து மில்கிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 15 லிட்டர் அப்படின்னு இவங்க மதர் மில்கிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு கோஷாலாவோட காலை. இது இனச்சரிக்கைக்காக அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது நல்லா வந்து ப்ரீடு குவாலிட்டியில் ஆகட்டும் அமைப்பில் ஆகட்டும் இது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த போட்டி நடக்குது இல்லைங்களா, அதில் கூட செமிஃபைனலில் வந்து இது செலக்ட் ஆகிருக்கான். இன்னும் ரிசல்ட் வந்து நமக்கு ஈவினிங் தான் தெரியும் எந்த காலை எந்த மாடு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வரும்னு சொல்லிட்டு. அந்த செமிஃபைனல் கேட்டகரியில் இந்த காலையும் செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரிஜினல் ப்ரீடு காங்க்ரேஜில் வந்து இருக்குது காலை. இது நம்ம நிறைய வந்து காங்க்ரேஜ் காளைகள் வந்து காலையிலேருந்து ஒரு 20-25க்கு மேலே காளைகளே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மாடு கெடேரி கன்று போட்டிருக்கு. கெடேரி கன்று போட்டு ஒரு 15 நாள் ஆயிருக்கு. இப்போ சீம்பால் வந்து இப்போ தான் முடிஞ்சு பால் கறந்துட்டுருக்கான். வேலைக்கு வந்து 8 to 9 லிட்டர் வந்து பால் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து காங்க்ரேஜில் வந்து மாடு
உங்களுக்கு மாடு எது காளை என்னன்றது டிஃப்ரென்ஷியேட்டே நமக்கு தோற்றத்தில் வந்து பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இது கண்ணு போட்டிருக்கு பாருங்கள், கீழே வந்து படுத்துட்ருக்கு கண்ணுக்குட்டி. இது வந்து மாடு காலையில் ஆல்ரெடி பால் கறந்துருக்காங்களாம். ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு 7 to 8 லிட்டர் வந்து கறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 லிட்டரு பால் கறக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காங்கிரேஜில் வந்து நம்ம ஸ்வேத கபிலான்னு சொல்லுவாங்க, வெள்ளை வரும் ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல் மில்க் ஒயிட்டு. இப்போ கண்ணு போட்டிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் எங்கள் கேட்டல் ஃபேரில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கலவமாக இருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் மில்க் ஒயிட்டு கெடரி கண்ணு போட்டிருக்கு. இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 1,40,000 இங்கேயே வந்து விலை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்டும் நல்லா வரும். நமக்கு கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கிராஸ் மாடு வந்து ஒரு 10 மாடு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 2-3 மாடு வளர்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ப்ராப்ளம் வராது. ஆரோக்கியமான பால் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி நெய் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால நெய்யும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் பால்லையே வந்து 1 kg நெய்ன்ற அந்தளவுக்கு நம்ம எடுத்து 2,500 3,000 வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ வறட்சி அதிகமாக இருக்கிற ஏரியா, கொஞ்சம் வெயில் இருக்கிற ஏரியா, அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த காங்கிரேஜ் மாடுகள் வந்து நம்ம வளர்த்து பயனடையலாம். இஸ்கா 5.5 साल 5 வருஷம் வந்து இதோட ஏஜ் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காளை. இந்த காளையோட இனச்சேர்க்கையான பொருந்து தான் இந்த காளையாமா. இது வந்து இதோட மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு 8 to 9 லிட்டர் கறந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. इसका प्राइस तो नहीं बोल सकता, हमको ऐसा कोई गिनती नहीं है देने के लिए. नहीं तो हमारा पास 50 लाख रुपये तो मांगी है. 50 लाख तो ही नहीं दिया. இந்த காலை வந்து 15 லட்சத்துக்கு கேட்டு இந்த காலை வந்து கொடுக்கலையாம். இவங்களோட ஓன் கோஷாலா டைரி ஃபார்மில் வந்து இனச்சேர்க்கைக்காக தான் வச்சுருக்காங்களாம். இவங்க கொடுக்குறதா இல்லை இந்த காளை. இப்போ காலையில் வந்து நம்ம வந்து அந்த 2 பல்லு காளையும் அதுக்கப்புறம் கெடேரியும் பார்த்தோம். அந்த செலெக்ஷன் வந்து டாப் 3 எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னுட்டு அது ரிசல்ட் வந்து நம்ம ஈவினிங் தான் கொடுப்பாங்க. இப்போ நடந்துகிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 6 பல்லு வந்து காளை ப்ளஸ் மாட்டில் வந்து மாடும் அதுக்கப்புறம் 6 பல்லு காளையில் வந்து முதல் 3 எதைன்னு சொல்லிட்டு செலெக்ஷன் வந்து ஜட்ஜஸ் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி செமிஃபைனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 காளை செலக்ட் ஆகிருக்கு, 5 மாடு செலக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து இப்போ ஃபைனல்ஸில் வந்து 1, 2, 3 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டில் வந்து காளை அதுக்கப்புறம் மாடு வந்து ஜட்ஜஸ் ஒரு காளையும் ஒரு மாடையும் வந்து 5 பேர் வந்து பிரேசில்லேருந்து வந்திருக்கிறவங்களும் நம்ம குஜராத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் அவங்க டீமும் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மார்க்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இதோட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நமக்கு தெரிய வரும். அதுவுமே நம்ம காமிக்கலாம். ஆல்ரெடி இப்போது வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க எந்த காளைகள் வந்து 5 காளைகள் ஆகட்டும் மாடுகள் ஆகட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈவினிங் வந்து இது நம்ம ரிசல்ட்ன்றது அதுவும் நம்ம காமிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்தியன் கேட்டல் ஷோ ராஜ்கோட் குஜராத்ல இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் மில்கிங்ல கிர்ல வந்து ஒரு நாளைக்கு 24 லிட்டர் கறந்துருக்க மாடு. என்ன காலக்கண்ணு போட்டிருக்கு, காலக்கண்ணு போட்டு ஒரு 15 நாள் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 24 லிட்டர் கறந்துருக்கு 2 நேரமும் சேர்த்து. அதே மாதிரி வந்து இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து 2வது இத்து மாடு. 2வது சாம்பியனில் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 லிட்டர் கறந்துருக்கு. காலக்கண்ணு போட்டு வந்து 20-25 நாள் ஆயிருக்கான். மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது இத்து இல்லை 4வது இத்தாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 23.5 லிட்டர் வந்து இந்த மாடு வந்து கறந்துருக்கு. இது வந்து தேர்ட் ப்ரைஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு ஒரு மாதம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 23 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து 23 லிட்டர் வந்து பால் கறந்து இது வந்து தேர்ட் ப்ரைஸ் வின்னிங்கு. ஸோ இப்படிப்பட்ட மாடுகள் தான் நம்ம பாவநகர் வெரைட்டியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 லிட்டர் 18 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எங்கள் குஜராத்தில் வந்து இவங்க பண்ணுற மெயின்டெனன்ஸ், அந்த ப்ரீடு, அந்த ஜெனட்டிக்ஸு ப்ளஸ் வந்து அந்த நாட்டு மாடுகளில் வந்து கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள், இப்போ இந்த வந்து வந்திருக்கிற மாட்டிலேயே இந்த 3 மாடுமே வந்து 23 to 24 லிட்டர் வந்து பால் கறந்து எல்லா மாட்டிலையுமே வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ப்ரைஸ் வந்து வின்னிங் பண்ணியிருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 லிட்டர் ப்ளஸ் தான். 20 லிட்டர் கம்மியாக எந்த மாடும் இங்கே கறக்கிறது கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற மாடுகள் வந்து வளர்த்து அதுலேருந்து பயன்படணும். இந்த மாதிரி மாடுகள் தான் நாமளும் குஜராத்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு கிர்
மாடை வளர்க்காம 10 மாடு வளர்க்குறதுக்கு தரமான ஒரு 5 மாடு நீங்கள் வளர்த்தாலும் இந்த மாதிரி ஒரு 20-25 லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் வளர்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து நெக்ஸ்ட்டு போடுற கண்ணெல்லாம் வந்து 25 லிட்டருக்கு மேலேயே கறக்கிற கண்ணுகள் வந்து நம்ம வந்து ஜெனட்டிக் வைஸாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், அப்போவே நம்ம காங்கிரேஜில் வந்து அந்த 3rd ப்ரைஸ் வின்னிங்கு ப்ளஸ் 2nd ப்ரைஸ் வின்னிங் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25.60 ml 25.60 லிட்டர்ஸ் வந்து கறந்து இந்தியன் கேட்டல் ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின்னிங்கு. இந்த மாடு மில்கிங் கவுவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. கண்ணு போட்டு என்ன ஒரு 15 நாள் ஆயிருக்கு. மாடு வந்து ஒரு 3வது ஈத்து மாடாக இருக்கும். காங்க்ரேஜ், பியூர் காங்க்ரேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த கபிலா காரம் பசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரகத்தில் 25.5 லிட்டர் வந்து கறந்து 25.60 லிட்டர்ஸ் வந்து கறந்துருக்கு. ஒரு நாளைக்கு காலையில் மாலை ரெண்டுமே சேர்த்து 25.60 லிட்டர்ஸ் கறந்துருக்கு. மாடு நீங்கள் இங்கே பார்க்கலாம் க்ளீனாக பாருங்க. இது வந்து காங்க்ரேஜ் ப்ரீடு, 2வது ஈத்து மாடு. கண்ணு போட்டு ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆயிருக்கு. இப்போது நம்ம ராஜ்கோட் ICS இந்தியன் கேட்டல் ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்கிங் சாம்பியனில் வந்து காங்க்ரேஜ் ப்ரீடில் வந்து 2வது ப்ரைஸ் அடிச்சிருக்கு. இது வந்து 22.33 ml. இதுதான் சர்டிஃபிகேட், பார்த்துக்கோங்க. இது அவார்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 2வது ப்ரைஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 22.5 லிட்டர் கறந்து 2வது சாம்பியன் வந்து அடிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து கச்பூச் வெரைட்டி. காங்க்ரேஜ்லேயே வந்து கச்பூச் வெரைட்டி. குஜராத்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரிஜினல் காங்க்ரேஜ் வெரைட்டி இங்கே தான் கிடைக்கும். அதனால் மக்களுக்கு யார் காங்க்ரேஜ் வேணும் அப்படின்னாலும் அரவிந்த் டைரி ஃபார்மை தொடர்பு கொள்ளுங்கள். தரமான மாடுகள் நம்ம இந்த மாதிரி பால் திறனுள்ள மாடுகளை வந்து நம்ம சப்ளை பண்ண முடியும். ஸோ தேவை இருக்கிறவங்க நம்ம டைரி ஃபார்ம் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த காங்க்ரேஜ் ப்ரீடு கச்பூச் வெரைட்டி. இது வந்து கெடேரி கண்ணு போட்டு என்ன ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆயிருக்கும். இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னும் போது நம்ம வந்து காங்க்ரேஜில் வந்து கச்பூச் வெரைட்டி. இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் காங்க்ரேஜ். கச்பூச்ன்றது தான் ஆரிஜின் ஆஃப் காங்க்ரேஜ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 21.32 ml, அதாவது 21 லிட்டர் கறந்து இந்தியன் கேட்டல் ஷோ ராஜ்கோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது ப்ரைஸ் அடிச்சிருக்கு. காங்க்ரேஜ் ப்ரீடு இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு புது கம்பெனி இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மடி நோயில் வந்து மடி மேஸ்டைட்டிஸ் ப்ராப்ளமு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பில் வந்து ரத்தம் வருது இல்லைங்களா, அதுக்காக இந்த மெடிசன் சொல்லி குஜராத்தில் இப்போ யூஸ் பண்ணுறாங்களாம். ஆயுர்வேதிக், கம்ப்ளீட் வந்து ஆயுர்வேதிக்கு. ஒரு 3 நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளைக்கு 10 டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாலே இந்த ரத்தம் வந்து மடியில் வந்து மேஸ்டைட்டிஸ் ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பில் வந்து பால் பதிலாக ரத்தம் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து இது க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம டைரி ஃபார்முக்காக இப்போ நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எப்படி என்ன ரிசல்ட் நல்லா வந்தது அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பை ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த சாணி உபயோகித்து இந்த விநாயகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வரட்டி பண்ணுறது, அதே மாதிரி இந்த தூப் நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அந்த டூப் ஸ்டிக்ஸ் வந்து பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கட்டையை பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கான உண்டான மிஷினரிஸ். இது எல்லாமே டைஸு. அதுக்கப்புறம் இந்த பூத்தொட்டி இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், அந்த மாதிரி பூத்தொட்டிகள் கூட வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ ஆல்ரெடி வந்து இதில் இந்த சேர் மேலே வந்து இந்த சாணியோட இது மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரங்கள் அது இது பயன்படுத்த பதிலாக அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சாணியில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணிவிட்டு இதை காய வச்சு அவங்க வந்து ஃபுட்டு ப்ரிப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி நம்ம நாட்டு மாடுகள் 1 மாடு 2 மாடு இருந்தாலுமே வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இது வந்து விநாயகர் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து பயன்படுத்துகிறது வந்து நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்துருப்போம். அதையும் வந்து சாணியில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து தூப்பு ஸ்டிக்ஸு நம்ம சாம்பிராணி வந்து போடுறோம் இல்லைங்களா, அது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து சாம்பிராணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தில் வந்து இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அது உண்டான மிஷினரிஸ் தான் இது எல்லாமே வந்து டை. இவங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும் இல்லை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும்
நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், நம்ம கொடுக்கலாம். இது வந்து பசுமை ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருமாடுகளுக்கு உண்டான வந்து தீவனம் வந்து இது 50 கிலோ பேக். இதில் வந்து ஒரு 24 ஐட்டம் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இதுதான் வந்து ஒரு 20 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு வேலைக்கு வந்து ஒரு 3 கிலோ வந்து கொடுத்துட்ருக்காங்களாம். இது கொடுக்கறதுனால வந்து ஃபேட்டு நல்லா வருது, மாடுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குது. செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து இன்செமினேஷன் ப்ராப்ளம் வந்து வருதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LM ஜெனெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 புல்ஸ் வந்து கரெக்டான ப்ரீடிங் புல்ஸை வச்சு செமென்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து மாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த IVF மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வந்து யூஸ் பண்ணி மாடுகளில் வந்து தரமான கண்ணுக்குட்டிகளை வந்து உற்பத்தி பண்ணி இதுலேயே வந்து ஒரு 20 லிட்டர் 25 லிட்டரு ப்ரொடக்ஷன் எடுக்கக்கூடிய மாடுகளை வந்து உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். இவங்க வந்து ஒரு 25 மாடு ஒரு 30 மாடு இருந்தது அப்படின்னா நேரடியாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இவங்க வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம மாடுகளுக்கு வந்து பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்காங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது ப்ரோ ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெக்னென்சி ரேபிட் டெஸ்ட் கிட்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னா மாடுகளுக்கு வந்து செனை ஊசி போட்டு நம்ம அந்த மாடு செனையா இல்லையான்றது வந்து 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் பண்ண தேவை கிடையாது. நம்ம ஏஐ பண்ணி 28 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிளட் சாம்பிள் எடுத்து இது உள்ள கிட் இருக்கும். இந்த கிட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளட் சாம்பிள் எடுத்து இதுலேயே பின்னாடி டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருப்பாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுலேயே ஒரு லிக்விடும் இருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் இந்த பார்த்தாலே பிக்சர்ஸ் பார்த்தாலே தெரியும். 28 நாள்லேயே வந்து பிளட் சாம்பிள்லேயே வந்து அந்த மாடு செனையா இல்லை வந்து உங்களுக்கு அது இன்வேலிட செனை இல்லையான்றது நம்ம 28 நாளில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 மாதம் வெயிட்டிங் பீரியடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதத்துக்கு எப்படியோ ஒரு மாடு மெயின்டைன் பண்ண ஒரு 6000 ரூபாய் நமக்கு வந்து ஒரு 12,000 ரூபாய் மிச்சப்பத்தி பண்ணி கொடுக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 ரூபாய். MRP வந்து 450 ரூபாய். இது நமக்கு தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சப்ளை பண்ணலாம். பாருங்கள், இது கவு லிஃப்டிங் மிஷின். இது ஒரு 10 மாடு 20 மாடு வச்சுருக்கிறவங்க இந்த வயசாக இருக்கும்போது வந்து மாடுகளுக்கு வந்து இந்த கால்சியம் ப்ராப்ளம்னால வந்து மாடுகள் உக்காந்துரும். அந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வந்து மாடு எந்திரிக்காது. அதை எழுப்பணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்மளும் பயன்படுத்திக்கலாம். மக்களுக்கு வேறு யாருக்காச்சும் மிஷின் தேவைப்பட்டாலும் நம்ம சார்ஜபிளுக்கு வந்து வெளியில் ஒரு வாடகைக்கு விட்டாலும் ஒரு விவசாயி வந்து அதை பயனடைவாங்க. ஏன்னா இது இல்லாமல் நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த மாடு இறந்திருக்கல அப்படின்னா 1 வாரம் 10 நாளே மாடு இறந்துருது. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பண்ணையாட்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மாடுகளுக்கும் இது ரொம்ப நல்லதாக இருக்குது. ப்ரைஸ் வந்து இவங்க 30,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க தேவை இருந்தால். இப்போ பயோ கேனன் பின்னாடி ஒரு நம்ம ஸ்டால் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேபோடது. மாடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்கள் எப்படி வந்து வருது இல்லைங்களா, அந்த நோய்கள் வந்து என்ன நோய் ப்ளஸ் வந்து பாலில் வந்து இருக்கிற அந்த என்ன ப்ரோட்டீனு ப்ளஸ் வந்து மாடுகளுக்கு உண்டான டிசீஸை வந்து அந்த பிளட்டில் வந்து முன்னாடியே டயக்னைஸ் பண்ணி அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான லேப் தான் இது. இப்போ இதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது எங்கே நம்ம தமிழ்நாட்டிலையோ சவுத் இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ குஜராத்தில் வந்து மெயினாக வந்து கால்நடைகள் வந்து அதிகமாக இவங்க பண்ணுறதுனால இவங்க வந்து இந்த லேப் வந்து டெஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூசிலஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து நாட்டு மாடுகளில் வந்து A1 A2 மாடுகளை வந்து கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் பியூரிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாட்டில் ஒரு கிரவுக்காகட்டும் இல்லை காங்க்ரேஜில் வந்து என்ன பியூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்க வந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க.